கரணமே காரிய சித்தி பேச வந்திருக்கேன். கிழமை, திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் இந்த அஞ்சும் வந்து நம்மளுக்கு முக்கிய அங்கங்களாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த ஒரு ஜாதகப்படி கரணநாதர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் நம்மளுக்கு இருக்கார். அது வந்துட்டு நம்ம குலதெய்வத்துக்கு கரெக்டாக ஓகேங்க. குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து கரணநாதர் தான் வந்து வழி நடத்துகிறாரு. குலதெய்வம் முதல், நம்மளுக்கு அடுத்தபடியாக கரணநாதர் வழி நடத்துகிறாரு. கரணத்துக்கு அதிபதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சனி பகவான் தான் முதல், அவர் தான் அதுக்கு இதாக அதிபதியாக இருக்கார். இப்போ நம்ம கரணத்துக்கு 11 கரணங்கள் இருக்குது. அது எல்லா ஜோதிட பெருமக்களுக்கும் தெரிந்த விஷயந்தான். இப்போ அந்த பவகரணத்தில் பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாக அவங்க வர்றாங்க. இப்போ ஜாதகத்தில் அந்த கரணநாதர் எங்கே இருக்கார் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அவர் எந்த சாரத்தில் இருக்கார், அதோட வலுவெல்லாம் நாங்கள் பார்த்து தான் நம்ம தொழில் முறை நம்ம இது பண்ணுறோம். சனி பகவான் வந்துட்டு தொழில் காரகனாக வராரு, ஆயுள் காரகனாக அவர் தான் அதிபதி. வழி நடத்தக்கூடியவர், கரணங்களை வழி நடத்தக்கூடியவரே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஐயா தான் இப்போ சங்க கூட்டத்துக்கு வழி நடத்துகிறாரு. அது மாதிரி நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிறந்த கரணநாதர் அவங்க எந்த வலுவில் இருக்காங்க, அந்த தொழில்கள் நம்ம செஞ்சால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளோட ஜாதகத்தில் நாம் முதல்ல பார்த்துக்கணும். பார்த்துட்டு அது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் நின்ற சாரநாதன், அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்குது வலு அப்படிங்கிறத அந்த 3 ஐட்டத்தையும் நம்ம பார்க்கணும். வலி எப்படி இருக்குன்னு அதில் வந்துட்டு எல்லாத்துக்குமே நாமளும் கரணநாதர் வழிபாடு பண்ணுறோம். எல்லாம் ஒரு வரிசை கரணத்தில் பிறந்துட்டோன்னா நம்ம இவரை பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம். ஒருத்தர் வந்து நல்லா தொழில் முறையில் நல்லா ஆக்டிவேஷன் நல்லாவே இருக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் வந்து சரியாக வரல அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குள்ளேயே எல்லாத்துக்குமே இருக்குது. அது ஏன் வரலை அப்படின்னா நம்ம அங்கே கரணநாதர் வலுவு இழந்து இருக்காரு. அதனால் அந்த வலுவை நாங்கள் அந்த சூட்சுமம் வலு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நின்ற சாரநாதனை பார்த்துட்டு அவரோட வலு, அதுக்கப்புறம் கரணநாதர் வந்து முதல் யாரை போய் தொடராரு, அடுத்த கிரகம் எந்த கிரகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று அவர் நின்ற இடம், அடுத்தது சாரம், அடுத்தது அவர் யாரை தொடராரு அதை பார்த்துட்டு அந்த வலு எப்படி இருக்குது, அந்த 3ல் எந்த தொழிலை எடுத்து நம்ம செஞ்சோன்னா நம்மளுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த வலு நம்ம எப்படி ஆக்டிவேஷன் கொண்டுட்டு வர்றது அப்படின்னு பார்த்தா சனி பகவானை தான் நம்ம வந்துட்டு எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, எந்த திசாபுக்தி நடந்தாலும் நம்ம பண்டைய காலத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா சனி பகவானை தான் முன்னிறுத்தி தான் எல்லா ஒரு இதுவுமே பண்ணிகிட்டு இருக்கோம். காவல் தெய்வங்களான முனியப்பன் அந்த மாதிரி ஆயுதம் ஏந்திய தெய்வங்களை அது மாதிரி வழிபாடு செஞ்சு ஒரு பண்டைய காலத்தில் அப்படி செஞ்சு தான் வலுவை ஏற்றிருக்காங்க. சனி பகவானை வந்து நம்ம முன்னிறுத்தி கரணமே காரிய சித்தி அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசும். கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து சனி பகவான் ஆயுள் காரகனாகவும் இருக்கார், 10க்கும் 11க்கும் காலப்புருஷனுக்கு வராரு. அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து வலுவாக இருந்தால் தான் உயிரங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஆத்மாவோட எடையே பார்த்திங்கன்னா 21 கிராம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சயின்டிஃபிக்கில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த 21 கிராம் நம்மளை விட்டு போச்சுன்னா நம்ம இது இல்லை, உயிர் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு, கரணம் தப்பினால் மரணம் அப்படி கரணநாதர் கைவிட்டுட்டாருன்னா உயிரே இருக்காது. அதே மாதிரி நம்ம வந்து தொழில் முறையிலையும் ஆகட்டும் நம்ம நேர்மையாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து கரணநாதரை வலுப்படுத்தணும். நம்ம பிறந்த கரணநாதரை வலுப்படுத்தணும்னு சொன்னால் சனி பகவானை வலுப்படுத்தணும். கரணநாதர் நம்ம பிறந்த அதிபதி சனி பகவான் அதிபதியாக இருக்கார். நம்ம பிறந்த கரணநாதரை வலுப்படுத்தணுன்னா நம்ம இந்த 3 சூட்சும
நட்சத்திரத்தையும் அவங்களையும் நம்ம பயன்படுத்தி நம்ம தொழில் நம்ம எப்பயுமே வந்துட்டு ஜாதகம் சரியில்லாத ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா சூப்பராக அவங்க ஜாதகம் இருக்குது. அவங்க ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்த்து அவங்க என்ன கரணத்தில் பிறந்திருக்காங்க, அவங்க எப்படி வந்து அவங்களுக்கு அந்த கரணம் இயங்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி நம்ம பண்ணுறதே இல்லை. அதையும் நம்ம வந்துட்டு செந்தில் ஐயா அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அவங்க போடுறதுல அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஜாதகத்தையும் போட்டாங்கன்னா அது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த கிரகம் இந்த மாதிரி இருக்குது, இந்த கரணத்தில் பிறந்து அவங்களுக்கு எது வந்து ஆக்டிவேஷன் ஆகிருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். மற்றவங்களுக்கும் நம்ம அது தொழில் அமைப்பு சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம அதை பயன்படுத்தலாம் நம்ம இதில். அது நான் ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிறேன். இந்த சனி பகவானை வலுப்படுத்தினாலே நம்மளுக்கு கரணநாதர் எந்த கரணமாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நமச்சிவாய.